Hi guys, welcome to Markets Plus. நீங்கள் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்ம FMCG செக்டர் பற்றி இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் சரி ஓரளவுக்கு நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்துஸ்தான் யூனிவர் ஒரு டவுன் இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா கோத்ரேஜ் கஸ்டமர் ஒரு சின்ன டவுன் இருக்குங்க. பிரிட்டானியா சின்ன டவுனில் தான் இருக்குது. டாடா கன்சியூமர் சேம் டவுனில் தான் இருக்குங்க. டாபர் இந்தியா சின்ன டவுனில் இருக்குது. கோல்கேட் சின்ன டவுனில் தான் இருக்குங்க. மார்கோவும் டவுனில் தான் இருக்குது. பிஎன்ஜி அண்டு ஜூபிடன் ஃபுட்வேர் சரி உங்களுக்கு டவுனில் தான் இருக்குங்க. மற்றபடி பெரிய பெரிய இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நிஃப்டியில் அரௌண்டாக உங்களுக்கு வர கம்பெனிஸ் எல்லாம் சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மைனஸ்லாம் போயிட்டுருக்கு. இது நம்ம இன்றைக்கி என்ன கன்சிடர் பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராகவே டாடா கன்சியூமர் வச்சுருக்கோம், ஐடிஸ் வச்சுருக்கோம். ஐடிஸ் நமக்கு பாசிட்டிவாக கொடுத்துட்ருங்க. ஒரு டாடா கன்சியூமர் இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் ஐடியா பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு 1000 கீழே போனால் பண்ணாலும் ஐடியா. ஆனால் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 1122 உங்களுக்கு ரிலீஸ் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1113 இருக்குது. பார்ப்போங்க, ட்ரெண்ட் பார்ப்போங்க. இன்றைக்கி ஏன் இந்த ஒரு ட்ராலி கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ மான்சூன் சேஞ்ச் உங்களுக்கு நடந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் வந்து FMCG ப்ராடக்ட்டோட சேல்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம சின்ன வாய்ப்பாக பயன்படுத்தி போயிதை பெரிய அமௌண்ட் கொண்டு போட வேணாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ICICI ப்ரொடக்ஷன் நிஃப்டி 50 FMCG ETF பார்த்திங்கன்னா அது நமக்கு ஒரு 59 ரேட்டில் கிடச்சிட்ருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு பெரிய லெவலில் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு இது உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் ஸ்டாக்கில் உங்களால் FMCGயில் ஃபண்டு வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட இப்போ பார்த்திங்கன்னா ICICI ப்ரூடென்ஷியல் நிஃப்டி 50ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு பண்ணிட்டுருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2006 இந்த ஃபண்டை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இடையில விட்டுட்டு செப்பரேட்டாக ஒரு சிங்கிள் ஃபண்டை பண்ணிகிட்ருக்குங்க. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் எல்லா கம்பெனியோட ரேஷியோ எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லா FMCG உங்களுக்கு இதில் வந்துடும். உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். உங்களுக்கு இதில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ ரேஞ்சில் உங்களுக்கு ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இதில் செபி அட்வைஸே கிடையாதுங்க. நீங்கள் செபி அட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக நீங்கள் மார்க்கெட்டோட வேலையை பார்த்திங்க அப்படின்னா 38 ரூபா இருந்த ஸ்டார்டிங்கில் இருந்த 2021 இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அரௌண்டாக ஒரு 65% உங்களுக்கு லாபம் கிடச்சிட்டு நமக்கு இதில் கண்டிப்பாக நீங்கள் பெனிஃபிட் பண்ணலாங்க. இதில் நீங்கள்